வணக்கம். இன்னைக்கு நீங்க கொடுத்திருக்கிற குறிப்புகள் ரொம்பவே ஆழமானது. அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச யாக்கோபு ஏசா கதைக்குள்ள இரண்டு பாம்புகளோட ரகசியம்னு ஒரு பெரிய பிரபஞ்ச ரகசியமே இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, பெய்ட் இஸ்ரேல் இன்டர்நேஷனல் மற்றும் கட்டி எஃப்ராயிம் ஆகியோரோட குறிப்புகளை வச்சு வாங்க இது என்னன்னு கொஞ்சம் விரிவாக அலசலாம். நிச்சயமா. இது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண அண்ணன் தம்பி சண்டை இல்ல. ஜோஹார் மாதிரியான நூல்கள்ல ரிஃப்காவோட கருப்பையில நடந்ததே ஒரு பிரபஞ்ச போராட்டம்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரபஞ்ச போராட்டமா? ஆமா, இது தூய்மையின் பாம்புக்கும் அசுத்தத்தின் பாம்புக்கும் இடையிலான ஒரு முடிவே இல்லாத போராட்டம். அதாவது ஏசா என்பவன் தீய சக்திகளின் பாம்பு. ஓஹோ. சித்ரா அஹரான்னு சொல்வாங்க. அதே மாதிரி யாக்கோபு என்பவன் பரிசுத்தத்தின் பாம்பு, சித்ரா டிகடிஷா. ஒரு நிமிஷம், இந்த சித்ரா அஹ்ரா சித்ரா டிகடிஷாங்கிற வார்த்தைகள்லாம் கேட்கவே கொஞ்சம் ஆழமா இருக்கு. சுருக்கமா சொன்னா இது நல்லதுக்கும் கெட்டதுக்குமான போராட்டமா, இல்ல அதுக்கும் மேலே ஏதாவது இருக்கா? நல்ல கேள்வி. இது வெறும் நல்லது கெட்டதுங்கிறத விட ஆழமானது. சித்ரா டிகடிஷாங்கிறது தெய்வீக ஒழுங்கு, ஞானம். சித்ரா அஹ்ராங்கிறது குழப்பம், சந்தேகம், வஞ்சகம். இரண்டுமே பிரபஞ்சத்தோட ஒரு அங்கம்தான். சரி, ஆனா பாம்புங்கிற உருவகம் ஏன்? நம்ம பொதுவா பாம்ப ஒரு எதிர்மறையான விஷயமா தானே பாப்போம். கரெக்ட். ஆனா இங்க பாம்புங்கிறது ஞானத்தையும் குறிக்கும், வஞ்சகத்தையும் குறிக்கும். ரெண்டுக்குமான ஒரு சக்தி வாய்ந்த சின்னம் அது. யாக்கோபு, ஏசா, இவங்க ரெண்டு பேரும் இந்த இரண்டு சக்திகளோட முதல் மனித வடிவங்கள். அப்போ ஏசாவோட அந்த ரோமம் நிறைந்த உடம்பு, யாக்கோபோட வழுவழுப்பான தோல், இதுக்கெல்லாம் கூட ஒரு குறியீடு அர்த்தம் இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, நிச்சயமா. ஏசாவின் அந்த ரோமம் நிறைந்த உடல், அது இந்த பௌதீக உலகின் வெளிப்புற தோற்றத்தை, அதோட குழப்பமான கட்டுப்படாத இயல்பை குறிக்குது. ஓஹோ. ஆனா யாக்கோபின் வழுவழுப்பான தோல், அது சமநிலையான தெய்வீக ஒளியின் உள்ளுண்மை. ஒன்று வெளிப்படையான சக்தி, மற்றொன்று உள்ளார்ந்த ஞானம். சரி. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம், யாக்கோபு பிறக்கும் போதே ஏசாவோட குதிகால பிடிச்சுக்கிட்டு பிறந்ததா சொல்றதுதான். அது ஒரு விசித்திரமான காட்சி இல்லையா? அது வெறும் காட்சி இல்ல, அது ஒரு மிக ஆழமான தீர்க்க தரிசனம். அப்படியா? தூய்மையான சக்தி, அதாவது யாக்கோபு, அசுத்தமான சக்தியை, அதாவது ஏசாவை பிடிச்சு அடக்கி அதை ஒரு நல்ல விதமாக மாற்றும் மஷியாச்சின் பணியை இது முன்னாடியே சொல்லுது. குதிகாலா? அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த குதிகால் அப்படிங்கிறது காலத்தின் முடிவில் வரும் இறுதி தலைமுறையை குறிக்குது. இந்த உலகின் கடைசி ஆன்மீக பொருள்களை மீட்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு அந்த தலைமுறைக்கு இருக்குன்னு சொல்லப்படுது. அப்போ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி ரிப்காவோட கருப்பையில ஆரம்பிச்ச அந்த போராட்டம் இன்னமும் முடியல. அது இன்னைக்கும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. எப்படி? அது இன்னைக்கு எப்படி வெளிப்படுது? அது ஏசாவின் ஆன்மீக வம்சாவளியான அமலேக்குடன் நடக்கிற போராட்டமா தொடருது. அதான் இங்க அமலேக்கும் ஒரு குறியீடு தான். ஒரு நிமிஷம், அமலேக் ஒரு மக்களை குறிக்கலையா? இல்ல, அது ஒரு குறிப்பிட்ட மக்களை குறிக்கல. அது சந்தேகத்தின் உருவகம். சந்தேகம்? அமலேக்கும் சந்தேகத்துக்கும் என்ன தொடர்பு? ஹீப்ரு மொழியில கெமட்ரியான்னு ஒரு முறை இருக்கு. அதாவது ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு எண்மதிப்பு உண்டு. சரி. அந்த வகையில பார்க்கும்போதே அமலேக்குங்கிற பெயரோட எண்மதிப்பும் சஃபேக், அதாவது சந்தேகம்ங்கிற வார்த்தையோட எண்மதிப்பும் ஒன்னாவே வருது. ஓ, அப்படியா? இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. ஆமா, அதனாலதான் இந்த மரபில் அமலேக்கை நம்பிக்கையை அழிக்க முயற்சி செய்யற சந்தேகத்தோட நேரடி உருவகமா பாக்குறாங்க. இந்த சந்தேகத்துக்கு ஒரே மாற்று மருந்து அசைக்க முடியாத நம்பிக்கை மட்டும்தான். அப்போ இது நமக்குள்ளே நடக்கிற ஒரு போராட்டம் மாதிரி, நம்ம நம்பிக்கைக்கும் சந்தேகத்துக்கும் நடக்கிற போராட்டம். மிகச்சரியா சொன்னீங்க. கட்டி எஃப்ராயிம் இதை இன்னும் ஒரு படி மேல கொண்டு போறாரு. மஷியாச்சின் உண்மையான நோக்கமே அந்த பாம்போட விஷத்தையே மருந்தா மாத்துறதுதான் சொல்றார். விஷத்தையே மருந்தா மாத்துறதா? ஆமா. எப்படி மோசேயின் கோல் பார்வோனோட மந்திரவாதிகளோட பாம்புகளை விழுங்குச்சோ, அதே மாதிரி மஷியாச்சின் ஞானம் வஞ்சகத்தோட ஞானத்தை அழிச்சு அத நல்ல சக்திக்கு சாதகமா மாத்திடும். அப்படின்னா இந்த ஆதாரங்களின்படி நாம இப்போ வாழ்றது குதிகாலின் யுகம். நம்பிக்கைக்கும் சந்தேகத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் அறிவியலுக்கும் இதுக்கெல்லாம் இடையிலான போராட்டம் உச்சப்பட்டத்துல இருக்கு. ஆமா, இந்த போராட்டத்தோட நோக்கமே இந்த உலகத்தை தெய்வீக ஒளியை தாங்கக்கூடிய ஒரு புனிதமான பாத்திரமா மாத்துறதுதான். ரொம்ப ஆழமான கருத்து. இறுதியா இந்த அலசல் உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுட்டு போகுது. இந்த இரண்டு பாம்புகளோட போராட்டம், அதாவது அசைக்க முடியாத நம்பிக்கைக்கும்
எல்லாத்தையும் கேள்வி கேட்கிற சந்தேகத்துக்கும் இடையிலான இந்த உள்ளார்ந்த போராட்டம், இது உங்க சொந்த வாழ்க்கையில அல்லது நீங்க பார்க்குற இந்த உலகத்துல எப்படி வெளிப்படுதுன்னு எப்பதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா?